வணக்கம் மாணவ செல்வங்களே, இது உங்கள் அபிமான @ஸ்கில் தமிழா 1504 சேனல். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா மண் வகைகள். இது 10ஆம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாமில் இது அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. இதுதான் அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலைமண். மலைமண், அடுத்து வண்டல் மண், அடுத்து கரிசல் மண், அடுத்து செம்மண், அடுத்து சரளை மண், அடுத்து பாலைவன மண். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 வகையாக இந்த மண் வகைகளை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலைமண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மலைமண் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் காஷ்மீர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இந்த காஷ்மீர் பகுதி தான் நம்மளுக்கு என்ன சொல்லலாம், மலைமண்ணாக நாம் சொல்லலாம். அது மட்டும் இன்றி பல வகைகள் காய்கனி வகைகள் இது மாதிரி கேட்குற பட்சத்தில் நீங்கள் இங்கே வரல, டைரெக்டாக நீங்கள் இந்த காஷ்மீர் பகுதி, இந்த மலைமண் பகுதி, இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஷேர் பண்ணி நம்ம லைனிங் பண்ணலாம், அப்படி ஷேர் பண்ணலாம். ஸ்கெட்ச் மட்டும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் 10வது மாணவ செல்வங்கள் ஸ்கெட்சு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு இது தகவல், ஒரு இம்பார்ட்டான ஒரு தகவல் இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டல் மண். அதாவது வண்டல் மண் இருக்கக்கூடிய வண்டல் மண் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கங்கை சமவெளி, இந்த கங்கை சமவெளியில் இருந்து முழுவதுமாகவே இது ஃபுல்லாகவே நம்ம சொல்லலாம். இது ஃபுல்லாகவே வண்டல் மண் காணப்படக்கூடிய இடங்களாக சொல்லலாம். இந்த பகுதி எல்லாமே என்ன சொல்லலாம், வண்டல் மண் காணப்படக்கூடிய பகுதி. ஆனால் நம்ம இதெல்லாம் போடுற பட்சத்தில் மீதி பிளேசஸ் இது இப்போ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மீதி பிளேசஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதாவது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு சரியான முறையில் தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறப்ப அதிகமாக எங்கே கிடைக்கும் இது இந்த வண்டல் மண். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தமிழ்நாடை நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் மார்க் பண்ணலாம். நம்மளுடைய தமிழ்நாடு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தமிழ்நாடு நம்ம காமனாக சொல்கிறோம்ல, தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் இது சொல்கிறோம், தஞ்சாவூர் சொல்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வண்டல் மண் காணப்படும். அல்லது நெல் விளையும் பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம எங்கே போடலாம், தமிழ்நாடு பகுதியை நம்ம மார்க் பண்ணலாம். இது வண்டல் மண்ணுக்கு உண்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரிசல் மண். அதாவது கரிசல் மண் இதில் பார்த்தீங்கன்னா என்ன விளையும் அப்படின்னா கரும்பு மற்றும் பருத்தி விளையக்கூடிய பகுதிகளாக நம்ம சொல்லலாம். அதாவது எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். கரும்பு விளையும் பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்கலாம், அல்லது பருத்தி விளையக்கூடிய பகுதி அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. இல்லை கரிசல் மண் காணப்படக்கூடிய பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்கலாம். ஸோ நம்ம அதாவது ஆன்சர் ஒன்று தான், கேள்வியை எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம தான் தயாராக இருக்கணும். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு நான் அடுத்து இதில் கரிசல் மண் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அதிகமாக, அதாவது கரிசல் மண் இருக்குது இந்தியாவை ஃபுல்லாகவே மேக்ஸிமம் அந்த பிளேஸஸில் உண்டு. ஆனால் நம்ம செப்பரேட்டாக அதிகமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஒன்று, அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று. இந்த 2 பகுதி தான் நம்ம இந்த கரிசல் மண் காணப்படக்கூடிய இடமா சொல்லலாம். இங்கே தான் என்ன விளையும், கரும்பு மற்றும் பருத்தி விளையக்கூடிய பகுதியாக நம்ம சொல்கிறோம். ரைட். அடுத்து பார்க்குற பட்சத்தில் செம்மண், அதாவது ரெட் சாயில் செம்மண் சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா இதில் அதிகமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த பருப்பு வகைகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்திலேருந்து இந்த சைடு ஃபுல்லாக ஆந்திரா வந்துடும். அடுத்து மேலே போகிற பட்சத்தில் ஜார்க்கண்டு, இங்கே ஒடிசா வரும். என்ன வரும், ஒடிசா. ஸோ இந்த பகுதியில் தான், அதாவது இதில் நம்ம இன்னொன்று இந்த பகுதியில் பார்த்தா சோட்டா நாகபூரி பீடபூமின்னு சொல்லி இருக்கும். இதில் பிலாய், ரூர்கேலா, அடுத்து பார்த்திங்கன்னா பொக்காரோ, இந்த பகுதியெலாம் வரும். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இந்த பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மண் காணப்படக்கூடிய பகுதியாக காட்சியளிக்கும். அப்போ இங்கே தான் என்ன வரும், பருப்பு வகைகள் அதிகமாக இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரளை மண் அப்படின்னு சொல்லி பார்த்தாவே நம்ம உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பகுதியில் தான் சரளை மண் காணப்படக்கூடிய பகுதியாக நம்ம காட்சியளிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாலைவன மண் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அங்கே ஃபுல்லாகவே ட்ரை சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ பாலைவன மண் அப்படின்னு சொல்லி எடுத்தாவே நம்மளுக்கு ராஜஸ்தான்,
தார் பாலைவனமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த பகுதி, அதாவது இங்கே நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ரான் ஆஃப் கட்ச் இங்கே சொல்லியிருப்பேன். இந்த பகுதி எட்ஜில் இருந்து இந்த பகுதி வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், பாலைவன மண் காணப்படக்கூடிய பகுதியாக நம்ம சொல்லலாம். அது ராஜஸ்தான். ஸோ இந்த மாதிரி எழுதி ப்ராக்கெட் பண்ணுங்கள், ஸ்கெட்ச் பண்ணாதீங்க. நீட்டாக ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கணும், தெளிவாக தெரியணும். அதாவது 8 கேட்குறாங்க அப்படின்னா அந்த 8 பிளேஸ் வந்து அந்த செப்பரேட்டாக நல்லா தனியாக வந்து அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியணும். 8 மார்க் அப்படியே வாங்குற மாதிரி தெரியணும். இதில் வந்து இது வந்து தமிழ் மீடியமாக சொல்லலாம். இதே வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து சொல்லணும் அப்படின்னா மலைமண் இது நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம பல வகை, அதாவது இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அதாவது இது ஆக்சுவலி வந்து காஷ்மீர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயல்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து ரைஸ் க்ரோவிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து கரிசல் மண், பிளாக் சாயல், இது வந்து சுகர் கேன் க்ரோவிங் ஏரியாஸ் அண்டு காட்டன் க்ரோவிங் ஏரியாஸ். நெக்ஸ்ட்டு ரெட் சாயல், பல்சஸ் க்ரோவிங் ஏரியாஸை நம்ம சொல்லலாம். அடுத்து லேட்டரியேட் சாயல், சர்லை மண், பாலைவன மண்ணை நம்ம என்ன சொல்லலாம்னா டெசர்ட் சாயலாக நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி உண்டான இந்த டாப்பிக்கு தான். இதை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் இருக்கக்கூடிய பகுதியில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 2 பகுதிகள் கண்டிப்பாக நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக 10வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸஸ் ஓகே. ஸோ நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மேப்பில் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே நாளைய அந்த வீடியோ, நம்மளுடைய அந்த ஸ்கில் டைமில் வீடியோவில் நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.